பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிரோடு வைக்கிறது அவரோட கிருபை தான். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தானமாய் கொடுத்துருக்காங்க. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, ஆனால் நம்மளும் உயிரோடு இருந்த கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. 2 நாளாகாமல் 26:5 ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுது. உசியா ராஜாவின் காலத்தில் அவன் கர்த்தனை தேடின நாட்களிலே அவன் காரியம் வாய்த்தது. கர்த்தரை தேடின நாட்களிலே காரியம் வாய்த்தது உசியா ராஜா. அப்படி ஒவ்வொரு ராஜாக்களோட காரியத்திலும் இருக்குது. காரியங்களும் அதே சொல்கிறாங்க. கர்த்தரை தேடின நமக்கும் நம்ம நாட்களிலும் அப்படிதான். நம்மளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும்போது, அதிகாலை கர்த்தரை தேடி அந்த நாளை தொடங்கும் போதே கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் இருந்தால் அந்த காரியெல்லாம் நல்லதாக முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடுறதை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். உசியா ராஜாவை கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்ததுன்னு சொல்லி 2 நாளாமல் 26:5 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுதல் என்னால் என்ன? அதிகாலை நம்ம அது எல்லா நேரத்திலும் தேடலாம். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 6:6 நீயும் உன் அரை வீட்டுக்குள்ளே எப்படி போனோம்? பைபிளோடு போய் வேதம் வாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம காரியங்களை அத்தனை வாய்க்க பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த ரங்கத்தில் நம்ம கர்த்தரோடு இடப்படும் போதே கர்த்தர் வெளியரங்கமாக நம்மளை கொண்டு வந்து பலன் கொடுப்பார், நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்ததாக சாலமோன் 1 நாளாமல் 28:9 சாலமோன்கிட்ட தாவீது அறிகுறி எல்லாம் சொல்கிறாங்க. கர்த்தரை தேடு, அவர் உனக்கு தென்படுவாங்க. நீர் அவரை விட்டு விட்டார், அவர் உன்னை என்னென்னேக்கும் கைவிடுவார்னு சொல்லப்படுகிறாங்க. கர்த்தரை தேடுனா அவர் நமக்கு தென்படுவார். விட்டு விட்டார், அவர் என்றென்றைக்கு நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் ஆசாவின் நாட்களில் பார்க்கும்போது 2 நாளாக 14:7 கர்த்தரை தேடினா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இளைப்பாறுதல்னு என்ன? யுத்தங்கள் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், ஒரு சமாதான குலைச்சல் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அதுதான் இளைப்பாறுதல். அந்த மாதிரி ஒரு இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. ஆசாவின் நாட்களும் அப்படி தான். 2 நாளாகமாக 15:2 வெளிப்படுவார். அவர் நம்மளுக்கு வெளிப்படுவாருன்னு சொல்லி கர்த்தரை தேடும்போது அவர் நம்மளுக்கு வெளிப்படுவாங்க. அப்போ எப்படியெல்லாம் நமக்கு இருக்கணும் வெளிப்படுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் தேடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்கும்போது மட்டுமல்ல தேடுறத, நெருக்கத்தில் 2 நாளாக 15:4 சொல்லும் போடும்போது அவங்களுக்கு ஆசாரியன் இல்லை, உபதேசம் இல்லை, அப்படி இருக்கிற ஒரு நெருக்கமான வேதம் இல்லாத ஒரு நாட்களில் என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பட்டாங்க. அதாவது கர்த்தர் நல்ல நெருக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு வெளிப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எரேமியா 29:13 நம்ம வாசிக்கும்போது, முழு ஹிருதயத்தோடு என்னை தேடினா என்னை கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்லப்படும். முழு ஹிருதயத்தோடு நாம் அவரை தேடணும். அதிகமாக நான் தேடுறதில்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக தேடுங்க. அப்போது நிச்சயமாக அவர் தென்படுவாங்க, வெளிப்படுவார், இளைப்பாறுதல் கொடுப்பாங்க. நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்குற அனைவருக்கும் இந்த பாக்கியம் உண்டாகட்டும். அப்பா சோத்திரம். அப்பா அவனை தேடணும், கண்டுபிடிக்கணும், இளைப்பாறுதல் கொடுக்கணும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக ஜாகிரதையாக கர்த்தரை தேடுகிறவங்களாக மாறட்டும். அப்பா அன்றைக்கி ராஜாக்களுக்கெல்லாம் தென்பட்டாங்க, தேடினாங்க, வெளிப்பட்டாங்க, ஆண்டவரே சமாதானம் கொடுத்தாங்க. அதே போல் எங்களுக்கும் இதை கேட்குற அனைவருக்கும் அப்படி உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.